எங்கள் சின்ன பாப்பாவை பாருங்கள், கல்லை தூக்கிக்கிட்டு. தனியா, நாளைக்கு ஸ்கூல் போகணும், காலில் போட்டுக்காத, அப்பா வந்தால் பேசும். அங்கே பாரு, செக்யூரிட்டி வராங்க, உன்னை வந்து பார்க்குறாங்க. கல் எடுத்துகிட்டு இருக்கில்ல, அவங்க வந்து பார்த்து உன்னை சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் தியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? சாப்பிட்டு முடிச்சிட்டோமா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட. ஆமாம், அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நானும் எங்கள் தனியாவை சாப்பிடவே இல்லை. எங்கள் தனியாவை சாப்பிட சொன்னால் அவள் இங்கே பாருங்கள் புல்லுக்கு சாப்பிட வச்சுருக்கா. அவளை சாப்பிட சொன்னா. தனியா இங்கே வா. எங்கள் பாப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொண்ணுங்கிறத இப்போ நிரூபிப்பா. இங்கே வா, உட்கார் சாமி. உட்கார்ற தங்கப்பில்ல அம்மாட்ட. அப்படி உட்கார்ற சாமி. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், குல்பி. நானும் எங்கள் பாப்பா பெரிய பாப்பா சாப்பிட்டோம். இவ பாருங்க புல்லில் ஊற்றி வச்சு சாப்பிட வச்சுருக்கா. ஏன்னா இவ சாப்பிடல. இன்னொன்று பாருங்க, இந்த கண்ணாடி வந்து வாங்கி இப்போ 1 மாதம் தான் ஆகுது. ஊருக்கு அங்கே வந்திருக்கையில் தான் வாங்கியிருந்தோம். இங்கே வா, உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட். உட்கார். இதில் பாருங்கள், ஒரு லென்ஸு இல்லை, ஒரு லென்ஸு மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவள் போட்டிருக்க தோடை பார்க்கலாம். இது வந்து இந்த பக்கம் ஒரு தோடு. திரும்ப தனியா இந்த பக்கம் ஒரு தோடு. இங்கே கையெடுத்தியா? இங்கே ஒரு தோடு. இப்போ தான் மாடல் பேபியாக இருக்கா. இங்கே வந்து தோடு போட்டுவிட்டா ஒன்று தொலைச்சிட்றாளோ இல்லைன்னா உடச்சிட்றாளோ. என்னால் வெள்ளி தோடு வாங்க முடியல அந்த பிள்ளைங்களுக்கு. கண்ணாடி பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கான்னு. அவங்க அப்பா வந்தால் இருக்குது. எங்கே தொலைச்சான்னு தெரில லென்ஸு. அதை வேற போய் தேடணும். தனியாக கண்ணில் போடுந்தா. ஹாய் காய்ஸ், என்னோட பாப்பாவோட ஸ்பீச் முடிஞ்சிச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்சோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா வந்து தமிழில் கேட்பாங்க, நான் ஹிந்தியில் சொல்லுவேன். ஸ்டார்ட்னா. தண்ணீர், பானி, புத்தகம், கிதாப், பூனை, பில்லி, சாப்பாடு, கானா, வீடு. கர். முடிஞ்சது இன்னைக்கு 5 வார்த்தை. நாளைக்கு இன்னும் 5 வார்த்தை நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்கூலு என்ன பண்ணலான் இருக்க? கஷ்டமாக தான் இருக்கு. 2 மாதம் லீவ் போட்டு உனக்கு கஷ்டமாக இருக்குதா? ஸ்கூலுக்கு போனால் ஒரு உலகத்தை மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா? போர் அடிக்குது. ஸ்கூலில் எங்கள் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேம். எப்போ பார்த்தாலும் படிமாங்க. ஒரு நிமிஷம் எங்களுக்கு ரெஸ்ட் தர மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ண உடனே ஏதாச்சும் ரீடிங் பண்ணுவாங்க, ஏதாச்சும் எடுத்து எழுத்து சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் என்ன கொடுமைனா, காலையில் எங்கள் தியா 6 மணிக்கே எந்திரிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கொடுமை. 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும். 1 மணி நேரத்தில் ரெடி ஆகி கொண்டு அவங்க அப்பா விட்டுட்டு வந்துடுவாங்க. அதோட பெரிய கொடுமை என்னன்னு கேளுங்க. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, ஸ்கூலுக்கு போய் நான் 5 நாள் லீவ் போட்டேன். அந்த 5 நாள் காப்பி பண்ணி எழுதணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. எழுதி வாங்கிறதுக்குள்ளே என்னோட ஸ்கூல்லே முடிஞ்சிட மாட்டுக்கு. தனியா தள்ளுமா. எங்கள் மேம் கொஞ்சம் கூட வச்சு தர மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் நாளைக்கு கேட்டு வாங்கி எழுதுவியா என்ன? எழுதி ஊருக்கு போகிறதுக்கு 5 நாள் லீவ் போட்டுருந்தோம்ல. மேம் வந்து சொன்னாங்க பிரின்ஸிபல் மேம்கிட்ட கேட்குறேன்னு. எதுக்கு பிரின்ஸிபல் மேம்கிட்ட கேட்குறாங்கன்னே தெரில. நாளைக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் எழுதிக்குவேன். அப்படி எதுவுமே சொல்லினா நானே பார்த்து எழுதிக்குவேன். இன்னைக்கு டியூஷனில் என்ன உனக்கு? இன்னைக்கு வந்து எனக்கு இபிஎஸ்ல வந்து எனக்கு ஹோம்ஒர்க் தரல, பட் ரீடிங் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து டியூஷன் இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே எங்கள் சின்ன பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக வந்து படுத்துருக்கான்னு. ஒரு ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவள் பண்ணுற அலப்பறை எங்களால் தாங்க முடியல. மொட்டை பாப்பா, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா? ஜாலியா? ஜாலியா? ஓகே.